இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களை எல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய தனித்தன்மை, அவர்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தசாபுத்திகள், அதற்குண்டான பலன்களை பற்றி உங்களுக்கு சொல்லவிருக்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கார்த்திகை நட்சத்திரம் மேசராசி அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு வரும், ஒரு சிலருக்கு ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் வரும். கார்த்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதம் மட்டும் மேசராசியில் வரும். அதே போல் ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம் என்று சொல்லக்கூடிய அந்த 3 பாதங்களும் ரிஷபராசியில் அடங்கும். எனவே முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் மேசராசியும், மற்ற 3 பாதங்களில் பிறந்திருந்தால் அது ரிஷபராசியும் குறிக்கும். அப்போ கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு பொதுத்தன்மை என்னென்றால், கார்த்திகை சூரியனுடைய நட்சத்திரம். பொதுவாக கார்த்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரம் என்பது. அப்போ சூரியனுடைய குணங்கள் எல்லாம் அவர்களுக்கு இயற்கையிலே இருக்கும். வாழ்க்கையில் மிக பிரகாசமாக மின்னக்கூடியவர்கள் இந்த கார்த்திகையில் பிறந்தவர்கள். அவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு புகழ் அடைஞ்சே தீர்வாங்க, ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தே தீர்வாங்க. இந்த கார்த்திகை நட்சத்திரம் அவர்கள் எப்போவுமே தன்னை வெளிப்படுத்திக்கணும், பிரபலமாகணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் அவங்க உள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சூரியனுடைய ஆற்றல் அவங்ககிட்ட எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் இவர்கள் மிகவும் சென்சிட்டிவானவர்கள். அதாவது சிறிய விஷயத்தை கூட பெருசு பண்ணி கவலைப்படுவாங்க. மன அழுத்தம், மனக்குழப்பம் சீக்கிரமாக இவங்களுக்கு வந்துடும். கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கமாக இருந்தாலும் கூட இவர்களுக்கு அந்த சில சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட தன்னை குழப்பிக்கொண்டு மனம் அழுத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் இவர்களுக்கு இயற்கையிலே இந்த சுபாவம் உண்டு. ஆனால் அந்த குழப்பம் இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரம் தான் இருக்குன்னாலும் கூட அதுவே அவர்களுக்கு பெரிய ஒரு முன்னேற்ற தடையாக அந்த குழப்பங்கள் இருக்கும். ஆனால் இதனால் இவங்க சூரியனுடைய ஆதிக்கத்தை அதிகமாக பண்ணிக்கிறணும். சூரியனுடைய ஆற்றலை அதிகம் பண்ண இவர்களுக்கு அந்த குழப்பங்கள் தீரும். அதுக்குண்டான தெய்வ வழிபாடுகள், ஏன்னா கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை யார் என்றால் அக்னி தேவன், அக்னி பகவானுடைய அந்த வழிபாடுகள் இவர்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து செய்கிறப்ப இந்த குழப்பங்கள் வராது, வாழ்க்கையில் மன அழுத்தம் வராது, டிப்ரெஷன் வராது. இவர்களுக்கு சின்ன விஷயங்கள் கூட ஒரு அந்த சென்சிட்டிவாக யோசிக்கக்கூடிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை அந்த இது கிடைக்காது. அது அக்னி தேவனுடைய வழிபாடு செய்ய செய்ய அந்த ஆற்றல் கூடும். தினமும் இவர்கள் சூரிய நமஸ்காரம் செய்வது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நன்மை, மிகப்பெரிய ஒரு சிறப்பை அடைய முடியும் என்பது ஒரு பொதுவான ஒரு நியதி. அதே போல் இவர்களுக்கு மிகவும் புத்திசாலிகள். இந்த கார்த்திகையில் பிறந்தவர்கள் நல்ல புத்திசாலிகள். சாஸ்திர ஞானம் இவர்களுக்குள்ளே இருக்கும். ஆச்சார அனுஷ்டான விஷயங்கள் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அதே மாதிரி இவர்களுக்கு நல்ல அறிவு, பொது அறிவு இயற்கையிலே இவர்களுக்கு நிறைய இருக்கும். ஆனாலும் பெரும்பாலான கார்த்திகை நட்சத்திரத்துக்கு கல்வியில் பற்றுதல் இல்லாமல் போகுது. ஆனால் இவர்களுக்கு ஞானங்கள், பொது விஷயங்கள் நிறைய இயற்கையிலே கிடைச்சிரும். அப்படி ஒரு ஆற்றல் இவர்களுக்குள்ள இருக்கும். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், பொதுவாக சூரிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாமே, இப்போ சூரியனுடைய நட்சத்திரம் என்றால் 3 நட்சத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3ம் சூரியனுடைய நட்சத்திரங்கள். இவர்கள் எப்பவுமே தன்னுடைய வாழ்க்கையில் அதிகாலை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பாக எழுந்து தன்னுடைய பணிகளை தொடங்கும் போது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைவார்கள். அதே மாதிரி அந்த சூரியனுடைய எப்படி சூரியன் தினமும் காலையில் தன்னுடைய கரெக்டான டயத்துக்கு உதயமாகிறாரோ, அது போக அந்த ஒரு வாழ்க்கையில் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அந்த நேரம் பார்த்து சரியாக செய்ய ஆரம்பித்தால், அதாவது சொல்லப்போனால் அந்த ஒரு பெர்ஃபெக்ஷன் கொண்டு வந்தால் இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைவார்கள். சூரியனுடைய ஆற்றல் இவர்களுக்கு இயற்கையிலே உண்டு. அதை இவர்கள் அதிகப்படுத்த இவர்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். அதே மாதிரி இவர்கள் அந்த கார்த்திகையில் பிறந்தவர்கள் நல்ல செல்வாக்கியத்தோடு வாழக்கூடியவர்கள். இவர்களுக்கு இயற்கையிலே செல்வ பலம் தேடி வரும். முருகப்பெருமானுடைய மிக சிறப்பான நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை பெண்கள் தான் முருகனை வளர்த்ததாக சொல்வார்கள். அப்போ முருகனுடைய அனுகிரகம் இவர்களுக்கு எப்போதுமே உண்டு இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. அதே போல் இவர்களுக்கு சில முன்கோபத்து தன்மை அடிக்கடி வந்துடும். சட்டுன்னு கோபப்பட்டுருவாங்க. ஆனால் நல்ல குணவான்கள் கார்த்திகையில் பிறந்தவர்கள். அதில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு கோபம் அளவுக்கு அதிகமாக கோபம் வரும். அதே மாதிரி இவர்களுக்கு அந்த கோபம் கொஞ்ச நேரத்துக்கு இருந்தாலும் கூட அதை கட்டுப்படுத்த முடியாத கோபமாக இருக்கும். ரிஷபராசியில் பிறந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு முனைப்பு வாழ்க்கையில் இருக்கும். எப்பவுமே ஒரு உத்வேகம். அவர் நல்ல உழைக்க தயங்க மாட்டார்கள். வாழ்க்கையில் நல்ல முன்னேறக்கூடிய ஒரு தன்மையை அடைவார்கள். ஏன்னா ரிஷபம் அது சுக்கரனுடைய வீடு.
மேசம் செவ்வாயுடைய வீடு. அப்போ செவ்வாய் வீடு வேகம், அவசரம் இருக்கும். ரிஷபம் வந்து சுக்கிரனுடைய வீடு, வேகம் இருக்காது, ஆனால் நிதானமாக இருக்கும். ஆனால் நல்ல ஒரு வாழ்க்கை சிறப்புகள் அவர்களுக்கு இருக்கும். இந்த கார்த்திகையில் 2 ராசியில் சில வேறுபாடுகள் இருக்கும். ஆனாலும் கார்த்திகையுடைய பொதுத்தன்மை மாறாது என்பது விதி. அதே மாதிரி நல்ல இவர்களை ஊக்கப்படுத்தும் போது இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளராக வந்து சேர்கிறார்கள். அப்படிப்பட்ட கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிதேவதை என்று சொல்லக்கூடிய தெய்வம் யாருன்னா அக்னி தேவன் என்று சொன்னேன். அப்போ அக்னி பகவானை இவர்கள் அடிக்கடி வழிபாடு, அந்த கார்த்திகை நட்சத்திரம் அன்று போய் வழிபாடு செய்வது இவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கும். எந்த ஒரு நட்சத்திரத்துக்கும் அதிதேவதையுடைய வழிபாடுகள் மிகப்பெரிய நன்மைகளை செய்யும். அதே போல இவர்களுக்கு இந்த கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கு குறிப்பாக 3 நட்சத்திரங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை செய்யும். ரோகிணி நட்சத்திரம் இவர்களுக்கு 2வது நட்சத்திரம், கார்த்திகைக்கு அடுத்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரம் வந்து இவர்களுக்கு வந்து நல்ல சம்பத்து தாரை நட்சத்திரமாக வரும். அப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் இவர்கள் எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் மிகப்பெரிய வெற்றிகளை அடையலாம், அது நன்மையில் போய் முடியும். ரோகிணி நட்சத்திரம் உள்ளவர்களை கூட வச்சுக்கிறது, அவங்க வாழ்க்கை துணையாக வர்றது, இவர்களுக்கெல்லாம் பெரிய, இந்த கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கு பெரிய ஒரு பலம் கிடைக்கும். அதே போல் அடுத்து ஒரு நட்சத்திரம், 4வது நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து இதுவும் நல்ல ஒரு தாரை, சம்பத்து தாரை மாதிரி இது ஒரு நல்ல தாரை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். இவர்களுக்கு 4வது நட்சத்திரமாக திருவாதிரை வரும்போது திருவாதிரையில் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் இது வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை செய்யும், நல்ல விஷயங்களாக முடியும். திருவாதிரையில் பிறந்த அன்பர்கள் இவர்களுக்கு கூட எப்பயுமே வச்சுக்கிறது, வாழ்க்கையில் அவங்களால நன்மைகள் கிடைச்சிட்டே இருக்கும். அதே மாதிரி முதல் சொன்னது மாதிரி இந்த ரோகிணியுடைய அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா. அப்போ பிரம்மாவுடைய வழிபாடுகள் இவர்கள் வைச்சுக்கிறது வாழ்க்கையில் வந்து அது சம்பத்து தாரையாக, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வுகளை கொடுக்க வைக்கும். பிரம்மாவுடைய வழிபாடு எப்போவுமே இவங்க வச்சுக்கிறது நல்லது. 4வது நட்சத்திரமாக வர திருவாதிரை நட்சத்திரத்துடைய வழிபாடுகள், அது திருவாதிரை அதிதேவதை யாருன்னா நடராஜ பெருமான். நடராஜர் வழிபாடு வச்சுக்கிறது இவர்கள் ஆரோக்கிய குறை இல்லாமல் நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும். குழப்பங்கள் வர்றப்ப எல்லாம் வாழ்க்கையில் வந்து நடராஜ பெருமானை தரிசனம் பண்ணும்போது இவர்களுக்கு சுகம், வாழ்க்கையில் நல்ல நிம்மதி கிடைக்கும். பிறகு 6வது நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இது மிக சிறப்பான ஒரு நட்சத்திரம். அதாவது அனுகூலத்தாரை என்று சொல்லக்கூடிய இந்த 6வது நட்சத்திரம் வந்து இவர்களுக்கு வாழ்க்கையில் தெய்வ அனுகூலத்தை மிகப்பெரிய அளவுக்கு கிடைக்க வைக்கும். இவர்கள் இறை வழிபாடு, தெய்வ வழிபாடுகள் எப்போ போனாலும் பூச நட்சத்திரம் அன்று போய் அந்த வழிபாடுகளை மேற்கொள்ளும் போது இறை ஆற்றல் இவர்களுக்கு நிச்சயமாக அந்த அனுகிரகம் கிடைக்கும். அந்த பரிகாரங்கள், அந்த வழிபாடுகள் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். அதே போல இந்த பூச நட்சத்திரத்துக்குண்டான அதிதேவதை யார் என்று பார்த்தால் குரு பகவான். அப்போ குரு பகவானுடைய வழிபாடுகள் இவர்கள் எப்போதுமே வச்சுக்கிறது இவர்களுக்கு தெய்வ ஆற்றல் கூட இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய சிறப்பாக இவர்களுக்கு இருக்கும் என்பது ஒரு பொதுவான ஒரு, இதுவும் இந்த நட்சத்திரத்துக்குண்டான ஒரு சிறப்பு தன்மைகள் என்று சொல்லலாம். அதே போல இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய கணம், அதாவது ஒரு நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களுக்கு கணங்கள் பிரிக்கப்பட்டிருக்குது. அதாவது மனித கணம், தேவகணம், ராட்சச கணம் என்று சொல்வார்கள், 3 கணங்கள். அப்போ கார்த்திகையில் பிறந்தவர்கள் எல்லாம் ராட்சச கணத்து உடைய நட்சத்திர அமைப்பு உள்ளவர்கள். அப்போ இவர்களுக்கு வந்து இயற்கையிலேயே ஒரு ரஜோகுணம் இருக்கும், வாழ்க்கையில் வந்து ஒரு வேகம் இருக்கும். அந்த ரஜோகுணம் சொல்லக்கூடிய அந்த அமைப்பு இவர்களுக்கு இருக்கும். அதே போல் இவர்களுக்கு உண்டான மரம், விருட்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அத்தி மரம். அப்போ அத்தி மரம் இவர்கள் வளர்ப்பது வாழ்க்கையில் இவர்களுக்கு கர்ம பதிவுகள் நீங்கிட்டே வரும். அத்தி மரம் வளர வளர இவருடைய வாழ்க்கையோட கர்மா குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு அத்தி மரம் வாங்கி இவர்கள் வளர்ப்பது, இல்லை பொது இடங்களில் வைத்து வளர்ப்பது, அதை பாதுகாப்பது இவர்கள் வாழ்க்கையினுடைய கர்ம வினைகள் தீர்ந்து இவருடைய முன்பதிவு கர்மா நிவர்த்தியாகி அத்தி மரம் வளர வர இவர்களுக்கு வாழ்க்கை சிறப்புகள் இருக்கும். அதே போல் இவருடைய பட்சி, அதாவது இவருடைய பறவை எதுனா மயில். முருகப்பெருமானிய வாகனம் மயில். அப்போ இவர்கள் மயில் அப்படிங்கிற அந்த பட்சியை வந்து வணங்கும் போது வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை அடைவார்கள். அந்த பட்சி தன் பட்சிக்கு வந்து நன்மைகள் செய்யும் போது இவர்கள் மிகப்பெரிய சிறப்பை அடைவார்கள். இதுவும் ஒரு நட்சத்திர சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள். அதே போல் இவர்களுடைய மிருகம், இவர்களுக்கு உண்டான யோனி மிருகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெண் ஆடு. அப்போ இவர்கள் வந்து அந்த ஆடு அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பில், அந்த யோனி அமைப்பில் பிறந்ததுனால அந்த ஆடு அப்படிங்கிற அந்த மிருகத்தை இவர்கள் வளர்ப்பதும் அதை பாதுகாப்பதும் இவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்யும் என்பது எதுவும் பொதுவான ஒரு நட்சத்திர சித்தாந்த விதி. அதே மாதிரி கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கெல்லாம் செவ்வாயினுடைய கர்ம பதிவு கூட தொடரும். இவர்கள் செவ்வாயுடைய சாபத்தை பெற்ற நட்சத்திரம் என்று சொல்வார்கள். கார்த்திகை நட்சத்திரம் செவ்வாயுடைய கர்ம பதிவை பெற்ற நட்சத்திரம். இது டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில் வரக்கூடிய ஒரு கணக்கு. அப்போ இந்த செவ்வாயுடைய கர்ம பதிவு இவர்களுக்கு இருக்கிறதுனால இந்த பிறவியில் அந்த செவ்வாயுடைய கர்ம பதிவை தீர்க்கிறதுக்குண்டான ஒரு வழிமுறைகளை இவர்கள் செய்யும் போது இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆற்றலை அடைவார்கள். அப்போ செவ்வாய் என்றாலே முருகப்பெருமான், முருகனுடைய வழிபாடுகள் தொடர்ந்து இவர்கள் செய்யும் போது வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு இவர்கள் செல்ல முடியும். அந்த செவ்வாயுடைய கர்ம பதிவு குறையும். அதே மாதிரி செவ்வாய் சகோதர காரகன்.
அப்போ சகோதர உறவுகளை சரியாக பேணி காப்பது இவர்களுக்கு அந்த செவ்வாயுடைய கர்ம பதிவு குறையும். செவ்வாயுடைய கர்ம வினைகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை இவங்க வாழ்க்கையில் எப்பவுமே இவங்க கூட வந்து சேர்ந்துடாது. செவ்வாய் பூமி, அப்போ பூமி மேலே ஒரு பற்றுதல், அந்த பூமியை வந்து வணங்குறது, பூமியை பாதுகாக்கிறது, இதெல்லாம் இவர்கள் செய்யும்போது செவ்வாயுடைய ஆற்றல் வந்து இவங்களுக்கு அந்த கர்ம வினைகள் குறையும். அதே போல் செவ்வாய் ரத்தக்காரகன், அப்போ அடிக்கடி ரத்த தானம் கொடுப்பது இந்த கார்த்திகை நட்சத்திரம் உள்ளவங்களுக்கெல்லாம் செவ்வாயுடைய கர்மப்பதிவு குறைஞ்சிட்டே வரும். அப்போ செவ்வாயுடைய கர்மப்பதிவுகள் குறைய குறைய இந்த பிறவி இவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பிறவிகளாக இருக்கும். இதெல்லாம் இவங்க வாழ்க்கையில் தொடர்ந்து செய்யக்கூடியது. அப்போ செவ்வாயுடைய காரகத்துவங்கள் தான் இவர்களுக்கு வாழ்க்கையில் தொழிலாக கூட நிறைய பேர் செய்கிறாங்க. அதாவது பூமி சார்ந்த துறைகள், அதேமாதிரி செவ்வாயுடைய ஆற்றல் வந்து எரிபொருள் சார்ந்த துறைகள், மின்னணு சார்ந்த துறைகள், மின்சாரம் சார்ந்த துறைகள், இதில் தான் இவங்க நிறைய பேர் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. இது வந்து அந்த கர்மப்பதிவு அவங்க அப்படி தான் இழுத்துட்டு போகும். ஸோ இதை வந்து இவர்கள் குறைக்க குறைக்க இவர்கள் வாழ்க்கை சிறப்படையும். இப்படிப்பட்ட கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வாழ்க்கையில் திசா புத்திகள் அப்படின்னு சொல்லி இவர்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் திசை வந்து கார்த்திகை சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ இவர்கள் பிறக்கிறப்பயே சூரிய திசையில் தான் பிறப்பார்கள். சூரிய திசை வந்து 6 வருடம் நடக்கக்கூடிய திசை. அப்போ அந்த 6 வருடம் இவர்களுக்கு முதல் சூரிய திசை வந்து வாழ்க்கையில் வரும். ஒரு சிலருக்கு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும். அப்போ உதாரணத்துக்கு வந்து சூரிய திசை 6 வருடம் நடக்கக்கூடிய திசை அப்படின்னு வச்சுட்டா, இந்த சூரிய திசை பிறக்கும்போது இவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு திசையாக இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு சூரியன் வந்து பிதற்காரகன், தந்தை வழி கிரகம். அப்போ தந்தைக்கு நல்ல ஒரு ஆற்றல் வளர்ச்சியை கொடுக்கும். அதே போல் ஒரு சில ஜாதகங்களுக்கு சூரியன் போய் 6, 8, 12 மறையும் போது, சூரியன் பாவிகளுடன் சேரும்போது அந்த சூரிய திசை வந்து இந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் 6 வயதுக்குள்ள சில கஷ்டங்கள், சில ஆரோக்கிய குறைகளை ஏற்படுத்துது. அதே மாதிரி குறிப்பாக தகப்பனுக்கு சில தொந்தரவுகளை, தோஷத்தை கொடுக்குது. சூரிய திசை காலங்களில் தகப்பனுக்கு பாதிப்புகள் நிறைய ஜோதிடர்கள் வந்து சொல்லுவாங்க, அப்பாவும் பிள்ளையும் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த சூரிய திசையில் பிறந்த குழந்தைகளை சூரியன் கெட்டு போயிருந்தா, சூரியன் நீச்சமாகவோ இல்லை 6, 8, 12 இருந்தாவோ அந்த சூரிய திசை வந்து அப்படியெல்லாம் தேவையில்லை. அந்த குழந்தைகளுக்குண்டான எளிய வழிமுறைகள், இறையாற்றலை சரி பண்ணிட்டாலே, இறை வழிபாடுகள் செய்தாலே சூரியனுடைய ஆற்றல் சரியாகும். அப்போ சூரிய பலத்தை எப்போதுமே இவங்க கூட்டிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை, சூரியன் என்றாலே சிவனுடைய அம்சம். அப்போ சிவனுடைய வழிபாடுகள் தொடர்ந்து செய்கிறது அந்த 6 சூரிய திசையுடைய பண்புகளை சரி செய்யும். இவர்களுக்கு எப்போவுமே உஷ்ண தேகமாக இருக்கும். ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து அந்த தேகம் உஷ்ண தேகமாக இருக்கும். அப்போ வந்து இவர்களுக்கு அந்த உஷ்ண தேகம் இருக்கிறதுனால அதை வந்து சமநிலைப்படுத்திக்கு உண்டான ஒரு உணவு வகையில் இவர்கள் எப்போதுமே எடுத்துக்கணும். பிறகு 2வது திசை வந்து இவர்களுக்கு சந்திர திசை வரும். 10 வருடம் நடக்கக்கூடிய திசை சந்திர திசை. சூரிய திசை 6 வருடம் முடிஞ்சு 16 வயது வரைக்கும் சந்திர திசை வரும். சந்திரன் இவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய கிரகம். சந்திரன் உடல்காரகன், சந்திரன் மனோகாரகன், சந்திரன் புத்திகாரகன், சந்திரன் தாய்க்கு அதிபதி. அப்போ சந்திரன் வந்து மேசராசியில் பிறந்தவர்களுக்கு என்றால் சந்திரன் 4வது அதிபதியாக வருவார். அதே போல் வந்து ரிஷபராசியில் பிறந்த கார்த்திகை நட்சத்திரம் என்றால் சந்திரன் 3ஆம் அதிபதியாக வருவார். அப்போ மேசராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் சந்திரனுடைய திசை கொஞ்சம் நல்ல திசையாகவே இருக்கும். 10 ஆண்டுகள் காலம் சந்திரன் கெடாமல் இருக்கும்போது அந்த கேந்திராதிபதி திசை வந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி. இந்த குழந்தைகளுக்கு 16 வயசு வரைக்கும் கல்வியில், ஏன்னா 5 வயசில் கல்விக்கு தொடங்கினாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கல்வியுடைய ஆற்றல், நல்ல ஒரு மெமரி பவர், இதெல்லாம் சந்திரன் கொடுப்பார். அப்போ தாய்க்கும் ஒரு நல்ல சிறப்புகளை அந்த சந்திரன் கொடுப்பார். ஆனால் சந்திரன் கெட்டு போயிருந்தா, சந்திரன் வந்து 3, 6, 8, 12 மறைஞ்சோ இல்லை நீசமாகவோ அல்லது பாவிகளுடன் சேர்ந்தோ இருக்கும்போது அந்த சந்திர திசை வந்து அந்த குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை கடுமையாக பாதிக்குது. ஏன்னா உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, அப்போ ஒரு மெமரி பவர், அந்த கல்வியில் மெமரி பவரை அதை குறைச்சிருது. சந்திரனுடைய ஆற்றலை இவங்க பலப்படுத்திக்கணும். இப்போ சந்திரன் வந்து கார்த்திகை பிறந்தவங்களுக்கு பலம் கூடுறப்ப நல்ல ஒரு புத்திசாலித்தனம், மெமரி பவர் இருக்கும். அதுக்குண்டான இறை வழிபாடுகளை தொடர்ந்து எடுத்துக்கிறது நல்லது அந்த காலங்களில். அப்போ வந்து சந்திரன் கெட்டு போயிருந்தா தாய்க்கும் சில தோஷங்களை, சில ஆரோக்கியத்தை கெடுக்கும். ஸோ இதை வந்து இவங்க சந்திர பலத்தை கூட்டிக்கிறப்ப அந்த தாயாருடைய ஸ்தானமும் பலமாகும். இந்த குழந்தைகளுக்கும் நல்ல அறிவாற்றல் கூடும். 16 வயதுக்கு பிறகு இவர்களுக்கு வரக்கூடிய திசை செவ்வாய் திசை. செவ்வாய் 7 வருடம் நடக்கக்கூடிய திசை. அப்போ இந்த திசை வந்து 23 வயது வரைக்கும் இவர்களுக்கு இருக்கும். அந்த 16 வயதுக்கு பிறகு டீனேஜ் பருவம் 23 வயதுக்கும் செவ்வாய் திசை இருக்கும்போது செவ்வாய் இவர்களுக்கு மேசராசியில் பிறந்தால் ராசி அதிபதியாகவும், ரிஷபராசியில் பிறந்தால் இவர்களுக்கு 12ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் செவ்வாய் வருவார். அப்போ செவ்வாயுடைய ஆற்றல் வந்து இவர்களுக்கு மொத்தத்தில் சில நன்மைகளும் தீமைகளும் கலந்து செய்யும். செவ்வாய் வந்து அந்த நேரத்தில் ஒரு மனக்கட்டுப்பாடு இல்லாமல் இவர்களுக்கு டீனேஜ் பருவத்தில் வந்து 23 வயசுக்குள்ளே சிதறல் கொடுக்குது, ஒரு முன்கோபத்தை கொடுக்குது. நிறைய பேர் குழந்தைகள் வந்து கோபத்தினால, முன்கோபத்தினால சில தவறான பழக்க வழக்கங்களுக்கு போயிடுறாங்க. அந்த செவ்வாயுடைய ஆற்றல் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது இவர்களுக்கு அந்த காலத்தில் 23 வயது வரைக்கும் நல்ல பண்புகளை கொடுக்கும்.
சிலருக்கு ஆரோக்கிய குறைகள் ஏற்படுது செவ்வாயினால. அதே மாதிரி இந்த செவ்வாய் திசை வந்து செவ்வாய் நின்ற இடத்தை பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடும். நான் சொல்லும் விஷயம் எல்லாம் ஒரு கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கு பொது பலன்கள் தான் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு 70% அப்படியே இருந்தாலும் கூட அவரவர் ஜாதகப்படி இந்த பலன்கள் நிச்சயமாக மாறுபடும். இப்போ செவ்வாய் நின்ற இடத்தை பொறுத்து இந்த தன்மைகள் மாறுபடும். இருந்தாலும் செவ்வாய் திசை காலங்களில் முறையான இறை வழிபாடுகள் செய்து 23 வயது வரைக்கும் அவருடைய கல்வியில் பிரச்சனைகள் வராமல், கல்வியில் தடை வருது நிறைய குழந்தைங்களுக்கு செவ்வாய் திசையில். அந்த செவ்வாயுடைய அந்த திசையில் கல்வி தடை வராமல், ஆரோக்கியம் கெடாமல் இவர்களை வந்து அந்த இறை வழிபாடுகள் மூலமாக சரி பண்ணி கொண்டு போகிறது நல்ல ஒரு சிறப்பு கிடைக்கும். செவ்வாய் திசை 23 வயதுக்கு பிறகு ராகு திசை தொடங்கி 18 வருஷம் ராகு திசை அவர்களுக்கு நடக்கும். அப்போ ராகு திசை முடிகிற காலம் 41வது வயதில் ராகு திசை முடியும். இது சரியான ஒரு வயது. 23 வயதுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு உத்தியோகம், அதே மாதிரி தொழில் தொடங்குறதா, சொந்த தொழில், சிலருக்கு உத்தியோகம், திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செட்டில் ஆகக்கூடியது. 41 வயதுக்குள்ள வாழ்க்கையில் ஒரு மனிதன் வந்து ஒரு தன்னுடைய வாழ்க்கையை சீரமைச்சுக்கணும். அப்போ ராகு திசை வரும்போது, ராகு திசை என்பது இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு திசை வந்து ஒரு பொதுவாக ஒரு நல்ல திசை கிடையாதுங்க. ராகு வந்து அந்த ஜாதகங்களுக்கு மறைவு ஸ்தானங்களில் இருந்து திசை நடத்துகிறப்ப ஒரு நல்ல ஆற்றலை கொடுக்க வைக்குது. இப்போ ராகு திசையில் வர்றப்ப சிலருக்கு கல்லூரி படிப்பில் தடை ஏற்படுது, அந்த படிப்பு தொடர முடியாமல் போகுது. அதே போல் ஒரு நிலையான தொழில் அமையாமல் நிறைய பேர் அந்த ராகு திசையில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த தொழில் சரியாக அமையாமல் தடுமாற்றத்துக்கு உள்ளாகுறாங்க. ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை சிறப்புகளை அமைச்சிக்க முடியாமல் ராகு திசை அவர்களை தடுமாற வைக்குது. 3, 6, 8, 12 ராகு மறைந்து நின்றால் ஒரு அளவுக்கு பிரச்சனைகள் குறையும், நல்ல பண்புகள் நல்ல பலன்கள் ஏற்படும். ஆனால் ராகு வந்து பலமாக இருந்துட்டார்னா அவர்களுக்கு அந்த திசை 18 வருஷம் ஒரு வாழ்க்கையோட முன்னேற்றத்தை தடை செய்யக்கூடிய திசையாக நிறைய பேருக்கு இருக்குது. குறிப்பாக ராகு திசையில் கடைசி காலங்களில், ராகு திசையில் ஒரு 35 வயசுக்கு பிறகு அந்த 41 வயசுக்குள்ள அந்த 5 வருஷம் 4 வருஷ காலங்களில் அவர்களுக்கு மிகவும் போராட்டம், வாழ்க்கையில் உடல் ரீதியாக, மன ரீதியாக, தொழில் ரீதியாக, பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. சிலர் குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க என்பது கண்கூடாக பார்த்த உண்மை. அப்போ இந்த மாதிரி அமைப்புகள் வரும்போது ராகு திசையினுடைய பண்புகளை சரியாக எளிய பரிகாரங்கள் மூலம், இறை வழிபாடு மூலம் ராகுவை சாந்தி செய்து அந்த ராகு திசையை நன்றாக கொண்டு செல்லும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வராது. நல்ல கிரக அமைப்புகள் பார்த்து நல்ல ஜோதிடரும் ஆய்வு செய்து நீங்கள் இதை வந்து சரியாக ராகு திசையை வழிநடத்தி செல்ல வேண்டும். நிச்சயமாக ராகு திசையில் வந்து ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு போக முடியாத திசையாக இருக்கும். சிலருக்கு நல்ல அமைப்பு இருந்தால் கூட கடைசியில் ராகு திசை தோல்வியை கொடுத்துட்டு போயிடுது, கொடுத்து கெடுக்கக்கூடிய திசையாக நிறைய பேருக்கு அமைஞ்சிடுது. ஸோ இதை சரியாக முதலே சரி பண்ணி உங்களை வழிபாடுகளை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ராகுவை சாந்தி பண்ணக்கூடிய அந்த வழிபாடுகள். பிறகு இவர்களுக்கு வாழ்க்கையில் குரு திசை தொடங்கும். ராகு திசை முடிஞ்சு குரு திசை 41 வயதுக்கு பிறகு 57 வயது வரைக்கும் 16 ஆண்டுகள் குரு திசை நடக்கும். குரு இவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு திசையாக 16 வருஷம் நல்ல திசையாக இருக்கும். மேசத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் குரு பாக்கியாதிபதி, அது மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய திசை. அப்போ ரிஷபத்தில் கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கு குரு திசை வந்து சில பண்புகளை, சில நன்மைகளை செய்யாது என்றாலும் கூட குரு நின்ற இடத்தை பொறுத்து பொதுவாக குரு திசை கார்த்திகைக்கு நல்ல திசை தான். அப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு திசை வரும்போது வாழ்க்கையை சரியாக அமைச்சுக்கணும். அந்த 41 வயதுக்கு பிறகுதான் இவர்களுக்கு யோகமே தொடங்கும். அதுக்கு பிறகுதான் இவர் வாழ்க்கையில் உழைப்பு, பொருளாதாரம், குடும்பத்தில் சிறப்புகள், நல்ல முன்னேற்றம், இடம், நிலம், வீடு, வாகனம், வாழ்க்கையில் ஒரு செட்டில் ஆகுறதுலாம் 40 வயதுக்கு பிறகுதான் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும். 57க்குள்ள நிறைய பேர் வாழ்க்கையில் செட்டில் ஆகி நல்ல பொசிஷனுக்கு வந்துடுறாங்க. குரு திசை அவர்களை மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தி கொண்டு போகுது. அந்த ராகு திசை காலங்கள்லையும் முடிவு காலங்களில் சிலர்லாம் தவறான பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. சிலர்லாம் பெண்கள் சகவாசத்தில் போய் மாட்டிடுறாங்க. குடும்ப வாழ்க்கையில் பிரிவுகள் ஏற்பட்டு தேவையில்லாத பெண்கள் சகவாசத்தில் போய் சிக்கிடுறாங்க. தவறான பழக்க வழக்கங்கள் அடிமையாகிறது. குறிப்பாக பெண்களால் சில தொந்தரவுகள் அவர்கள் அடைகிறாங்க. சிலர்களுக்கெல்லாம் நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். அதே போல் குரு திசை வரும்போதும் வாழ்க்கையில் குரு நன்மை செய்தாலும் சுகபோகங்களை அனுபவிக்க வைக்கக்கூடிய திசையாக அது வந்து ஒருத்தர் தூண்ட செய்யுது. உலக இன்பங்களை, போகத்தை அனுபவிக்கக்கூடிய வேகம் அவர்களுக்கு அந்த குரு திசையில் வருது. அப்போது அவர்கள் மனக்கட்டுப்பாடோடு இந்த குரு திசையை கொண்டு செல்லும்போது மிகப்பெரிய வெற்றி திசையாக அவர்களுக்கு அமையும். நல்ல ஒரு ஆற்றல் குரு கொடுப்பாரு. குரு நன்மையும் கொடுப்பாரு. நல்ல இறை வழிபாடுகள் கூட வச்சுக்கணும், நல்ல ஆன்மீக பயணங்களை கூட வச்சுக்கணும். அந்த குரு திசையில் நல்ல ஒரு குருமார்களை வழிபாடுறது, சாஸ்திர நம்பிக்கையோடு வாழ்வது, இதெல்லாம் வைக்கிறப்ப குரு நல்ல நன்மை செய்வார். ஆனால் குரு யோகத்தை கொடுத்தாலும் சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஆற்றலையும் சேர்த்து கூட கொடுக்குறாரு. அப்படி கொடுக்குறப்ப அவர்களுக்கு அது வந்து அது வாழ்க்கையில் ஒரு அழிக்க முடியாத ஒரு கரையாக வந்து சிலருக்கெல்லாம் அமைஞ்சிருது. அது வந்து அந்த கவனங்களோடு கொண்டு போனால் பிரச்சனைகள் இல்லை. அந்த சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஆசைகளை கொடுத்து குரு வந்து அவர்களை வந்து ஆசைகளை அதிகமாக கொடுத்து அவர்கள் அந்த திசை முடிவில் பெரிய ஒரு
பின்னடைவை சந்திக்க வைக்கிறாரு. இதையும் நாம் அனுபவத்தில் பார்க்குறோம். நிறைய ஜாதகங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் அனுபவத்தில் பார்க்குறோம். அப்போ குரு எப்படி இருக்காருங்கிறத பொறுத்து ஒரு தன்மை இருக்குது. அதே போல் குருவுடைய திசையை நீங்கள் வந்து நல்ல இறையாற்றலோடு கொண்டு போனீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உலக இன்பங்களுக்கு ஆசைகளை கட்டுப்படுத்தி அந்த வாழ்க்கையை கொண்டு போங்க. குரு திசை காலங்களில் 57 வயது வரைக்கும் அது வந்து உங்களுக்கு மிக அருமையான திசை. பிறகு சனி திசை வரும். இந்த சனி திசை வந்து உங்களுக்கு 76 வயது வரைக்கும் இருக்கும். 19 வருஷம் சனி திசை. சனி மகா திசை வந்து 57 வயதுக்கு பிறகு தொடங்கி இந்த அப்போ சனி வந்து உங்களுக்கு ஆயுள்காரகன். அவர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி. உங்களுடைய தொழில், உங்களுடைய ஜீவனாதிபதி, உங்களுடைய வளர்ச்சிக்கு, அதாவது மேசத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் அதிபதி சனி, ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கும் 10ஆம் அதிபதி சனி தான். அப்போ வந்து 2 ராசிக்காரங்களுக்கும் தொழில் ஜீவனத்துக்கு சனி தான் அதிபதியாக வர்றாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல ஒரு சனியினுடைய திசை வரும் காலங்களில் சிலர்லாம் பிற்பகுதியில் பெரிய யோகங்களை சந்திக்கிறாங்க. அந்த 57 வயதுக்கு பிறகு தான் வாழ்க்கையில் நல்ல யோகங்கள், நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி, நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் கூட அடைகிறாங்க. அதே சமயத்தில் சிலருக்கெல்லாம் சனி திசை வந்து ஆரோக்கியத்தை நிறைய அளவுக்கு பாதிக்குது. சனி நின்ற இடத்தை பொறுத்து அந்த தன்மைகள் ஏற்படும். சனி பகவான் வந்து 6வது வீட்லேயோ அல்லது 8வது வீட்லேயோ அல்லது நீச்ச சனியாக, அதாவது மேசத்தில் போய் நீச்ச சனியாக இருக்கும்போது அந்த ஜாதகர்களுக்கு அது சனி திசை வந்து சில நன்மைகளை செய்யாமல் அவர்களுக்கு கொஞ்சம் எதிர்மறையை கொடுக்க ஆரம்பிக்குது. ஆயுள் ஸ்தானத்தை சிலருக்கெல்லாம் பாதிக்குது. அப்போ ஆயுள் பலத்தை கூட்டிக்கூடிய வழி ஆயுள் ஹோமம் அந்த சனி திசையில் பண்ணிக்கிறணும். ஆயுள் ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம் வந்து செய்துக்கிறணும். இதெல்லாம் ஆயுள் பலத்தை கூட்டும். சனியுடைய காரகத்துவங்களை சிறப்பாக அந்த தொழில் வளத்தை கூட்டிக்கூடிய இறை வழிபாடுகளை கூட வச்சுக்கணும். சனியுடைய ஆற்றலை சரி பண்ண இவர்களுக்கு அந்த காலங்களில். ஸோ அந்த காலங்களில் அந்த 57 வயது சனி திசை வரப்ப இவர்களுக்கு வந்து சிலருக்கெல்லாம் 3வது சுற்று சனி வந்து ஏழரை சனியாக வரும் அந்த வயதில். ஒரு சிலருக்கு 3வது சுற்று சனி, முதல் சுற்று ஏழரை சனி, 2வது சுற்று ஏழரை சனி, 3வது சுற்று ஏழரை சனி வரும் ஒரு சிலருக்கெல்லாம். அப்போ அந்த 50 வயதுக்கு பிறகு அந்த 57 வயதுக்குள்ள 3வது சுற்று ஏழரை சனியோடு சனி திசை வரப்ப நல்ல கவனமாக இறை வழிபாடுகள் செய்து நல்ல ஆத்மார்த்தமாக ஒரு பேராசை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழும்போது சனி திசை அவர்களுக்கு நல்ல நன்மைகளை செய்து ஆசைகள் இல்லாத எளிமையான வாழ்க்கையை கொண்டு போகும்போது நல்ல ஒரு சிறப்பை சனி திசை கொடுக்குது. சனி திசை நல்ல திசையாக இவர்கள் அமைத்துக் கொள்வது அவர்களுடைய அந்த காலகட்டத்தில் இவர்களுடைய ஒரு நல்ல ஒரு இவர்களுடைய கையில் தான் இருக்குங்கிறதா என்னுடைய ஒரு அனுபவ உண்மை. இவங்க ஜாதகர் கையில் தான் அந்த திசை நல்ல திசையாக மாற்றிக்கிறதுக்கு நல்ல ஒரு அமைப்பு. அப்போ இறை ஆற்றலை வழிபாடு, பேராசை இல்லாத ஒரு வழிமுறைகளை கொண்டு போகிறப்ப இந்த திசை அவர்களுக்கு 76 வயது வரைக்கும் நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம், நல்ல நிம்மதி, நல்ல ஒரு சிறப்பை அவர்களுக்கு அந்த சனி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அது ஒரு சில லக்னங்களுக்கு சனி திசை வந்து அப்போ வர்றப்ப சில தொந்தரவுகள் கொடுக்க ஆரம்பிக்குது. அதுக்காக தான் நான் இறை வழிபாடுகள் கூட செய்யுங்க, ஆரம்பத்திலேயே ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கங்கன்னு உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயங்கள் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உண்டான தனித்துவம், சிறப்புகள், வாழ்க்கை முறைகள். ஸோ இவங்க வந்து இதை அப்படியே எடுத்துக்கணும்னா இது ஒரு 70-80% நிச்சயமாக எல்லா ஜாதகங்களுக்கும் அவர் அடாப்ட் ஆகும். ஆனால் ஒரு சில ஜாதகங்களுக்கு அவரவர்கள் பிறந்த லக்னத்தை வைத்து அந்த 12 லக்னங்களுக்கு இந்த பலன்கள் சற்று மாறுபடும். அப்போ நாம் வந்து பொதுவான ஒரு கருத்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இப்படியெல்லாம் இருக்கும் என்பது. ஸோ நிறைய பேருக்கு இது சரியாக இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த நான் சொன்ன பலன்கள் நடைபெற்றிருந்தால் நீங்கள் வந்து நல்ல ஒரு ஜோதிடரும் உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து இப்போதைக்கு நீங்கள் ஒரு குரு திசையோ அல்லது சனி திசையோ இருக்கிற ஒரு அமைப்பில் இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழிமுறைகள் என்று பார்த்து ஸோ அந்த வழிமுறைகளை முறையாக நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிட்டு வாங்க. எளிய இறை வழிபாடுகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீர் செய்யலாம், சரி செய்யலாம். விதியை மதியால் மாற்றலாம் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் கையில் தான் அந்த வாழ்க்கை இருக்குது என்பதுதான். ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டுதல் தான், ஒரு கைடு தான். ஸோ இந்த வழிகாட்டுதலை கூட வச்சுட்டு நீங்கள் அதை அந்த இறை வழிபாடுகளோடு செல்லும்போது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை பயணம் மிக இனிதாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எனவே கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் நான் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்ன திசை நடக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எளிமையான இறை வழிபாடுகளை நீங்கள் தெரிந்து உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக்கொண்டு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நான் வணங்கும் செந்தில் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம். சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.